எல்லோருக்கும் வணக்கம். சென்னை இலக்கிய திருவிழாவை இன்று சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. தமிழகம் எங்கும் இதுபோன்ற இலக்கிய திருவிழாக்களையும் மாணவர்களுக்கான இலக்கிய பயிலரங்குகளையும் பண்பாடு சார்ந்த பல்வேறு சிறப்பான முன்னெடுப்புகளையும் தொடர்ந்து செய்து வரக்கூடிய தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசிற்கும் இந்த தருணத்தில் நான் மனம் நிறைந்த அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2000 வருட பெருமை மிக்க இந்த தமிழகத்தினுடைய இலக்கியமும் பண்பாடும் இந்த தலைமுறைக்கு, குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய உங்களை போன்ற இளம் சகோதர சகோதரிகளுக்கு சென்று சேருகிற விதமாக இது போன்ற இலக்கிய விழாக்கள் எல்லா மாவட்டந்தோறும் நடைபெறுகிறது. நானே 2-3 விழாக்களில் கலந்து கொண்டேன். இங்கே வரக்கூடிய உங்களை எல்லாம் சந்திப்பதிலும் வகுப்பறைக்கு வெளியே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பாராட்டுவதிலும் நான் எப்போதுமே மனமகிழக்கூடியவன். இன்றைக்கு நான் கதைகளும் கதாபாத்திரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் பேசலான்னு இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கை என்பது கதைகளால் நிரம்பியது. இந்த உலகில் எவ்வளவு மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் நிச்சயம் அவர்களுடைய எண்ணிக்கையை விட கதைகளினுடைய எண்ணிக்கை அதிகமானது. நாம் ஒவ்வொருவரும் 1, 2, 100, 1000 கதைகளை அறிந்தவர்கள், கதை கேட்டவர்கள், கதை சொல்லுபவர்கள், நாளை கதை சொல்லக்கூடிய இளம் தந்தையாக தாயாக மாறக்கூடியவர்கள் என்றால் கதை தான் இந்த உலகத்தினுடைய தீராத ஒரு பொருள். ஒரு கதை கேட்டு வளர்ந்தவன், கதை எழுதுகிறவன், கதையின் வழியாக என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறவன் என்ற முறையில் கதையும் கதாபாத்திரங்களும் தான் என்னுடைய உலகம். நீங்கள் கேட்ட முதல் கதை என்று உங்களுக்கு எது என்று நினைவு இருக்குமா என்று தெரியாது. ஆனால் எனக்கு நான் கேட்ட முதல் கதை நினைவிருக்கிறது. முதல் கதையை சொன்னவர் யார் என்று நினைவிருக்கிறது. ஆனால் அந்த நாம் எல்லோருமே நம்முடைய முதல் கதையை யாரிடம் கேட்டோம் என்றால் நம் அன்னையிடமிருந்து தான் கேட்டோம். இந்த உலகில் அன்னை தான் உலகத்தினுடைய மூத்த முதன்மையான கதை சொல்லி. அவர் சொல்லிய கதைகள் தான் நம் எல்லோருடைய மனதிலும் முதல் விதையாக வளர்கிறது. நிறைய கதைகளை கேட்டு, நிறைய கதைகளை எழுதி, நிறைய கதைகளை சொல்லி வந்தாலும் மனதில் மறக்க முடியாத கதைகள், மறக்க முடியாத கதாபாத்திரங்கள், கதைகளின் வழியாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று நிறைய இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் வங்காள மொழி மிகச் சிறப்பானது. அந்த மேற்கு வங்கத்தில் பரசுராம் என்ற ஒரு எழுத்தாளர், மூத்த தலைமுறையை சேர்ந்த முன்னோடி படைப்பாளி அவர். அவருடைய கதைகளை சத்யஜித் ரே உட்பட இயக்குநர்கள் எல்லாம் படமாக்கி இருக்கிறார்கள். அந்த பரசுராம் ஒரு கதையை எழுதியிருக்கிறார். அந்த கதை ஒரு எழுத்தாளரை பற்றியது. ஒரு பத்திரிகையில் எழுத்தாளர் தொடர்கதை எழுதி வருகிறார். அந்த தொடர்கதையை மக்கள் ஆர்வமாக படிக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்கும் என்று காத்திருந்து படிக்கிறார்கள். அதனால் அவருக்கு எங்கே போனாலும் அவருடைய வாசகர்கள் அவரை சந்தித்து இந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகியான அபர்ணாவுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவர் யாருக்கும் அடுத்து கதையில் என்ன நடக்கும் என்று சொல்ல மாட்டார். ஆனால் வாரந்தோறும் அவர் எழுதுவார். படித்தவர்கள் அடுத்து என்ன என்று காத்து கிடப்பார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் காலையில் நடைப்பயிற்சிக்காக போகும்போது மைதானத்தில் ஒரு இளைஞனை பார்க்கிறார். அந்த இளைஞன் ஓடி அவர் கையை பிடிச்சிட்டு, நான் உங்களுடைய வாசகர், உங்கள் மேல் மிகுந்த அபிமானம் கொண்டவர், நீங்கள் எழுதுகிற தொடர்கதையை நான் படித்தேன், அந்த கதையில் வரக்கூடிய அந்த அபர்ணாங்கிற பொண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறார். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், எனக்கு தெரியல, நான் ஒரு எழுத்தாளனாக இருந்தாலும் திட்டமிட்டு எல்லாவற்றையும் முடிவு செய்து எழுதவில்லை, கதை தன் போக்கிலே எழுதணும்னு சொல்கிறார். அவன் நம்ப மாட்டேங்கிறான். நீங்கள் கதையை எப்படி முடிப்பீர்கள் என்று எங்களுக்கு இப்பயே சொல்லுங்கள் அப்படிங்கிறான். சொல்ல மாட்டேங்கிறார். அன்றைக்கே அவர் வீடு திரும்பி வருகிறார். வந்தவன அவர் மனைவியிட்ட சொல்கிறாரு, வழியில் இப்படி ஒரு வாசகனை பார்த்தா, அவன் கதையினுடைய முடிவு என்ன ஆகும்னு கேட்குறான் அப்படின்னு. அந்த அம்மா கேட்குறாங்க, என்னிடமும் நான் இன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பெண்மணி சொன்னாங்க, நாங்கள் உங்கள் கணவருடைய கதையை படிக்கிறோம், அந்த கதையில் வரக்கூடிய அபர்ணாவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு. இவருக்கு மக்கள் ஏன் ஒரு கதையினுடைய முடிவை தெரிந்து கொள்வதில் இவ்வளோ ஆசையாக இருக்காங்க, அது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுல ஆசையாக இருக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத உட்காருகிறார். அடுத்த அத்தியாயத்தை அனுப்புகிறார். இந்த வாரம் அவரை ஒருவர் காரில் சந்திக்கிறார். அவர் ஒரு டாக்டர். அவர் சொல்கிறார், நான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், உங்களோட வாசகர், இந்த வாரமும் படித்தேன், கதையினுடைய முடிவை நெருங்கிட்டீங்க, என்னாகும், அபர்ணா உயிரோடு இருப்பாரா, இறந்து விடுவாரா, கதையில் எப்படி முடிக்கப் போகிறீர்கள்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொல்கிறார், என்ன டாக்டர் நீங்களுமா கேட்குறீங்க, நான் எல்லா வாசகர்களுக்கும் கதையினுடைய முடிவு என்னாகும்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆசை தானே, சொல்லுங்கிறாரு. அவருக்கும் பதில் சொல்லலை. இப்படி அவர் எங்கே சென்றாலும் யாராவது ஒருவர் அவரை தேடி இந்த கதையினுடைய நாயகிக்கு என்ன நடக்கும் என்பதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க.
கடைசியாக அவர் ஒரு நாள் மாலை ஒரு முதியவரை சந்திக்கிறார். அந்த முதியவர் ஒரு கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, தயவு செய்து ஒரு நண்பராக சொல்கிறேன், கதையினுடைய கதாநாயகியான அபர்ணாவை கொன்னுறாதீங்க, அவள் பழைக்கட்டும் அப்படின்னு. ஒரு கதாபாத்திரம் செத்து போனால் உங்களுக்கு என்ன, ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்கன்னா, இல்லை அவள் கதையில் வாழணும், நம்பிக்கையோடு வாழணும், அவளை கொன்றாதீங்கன்னு அந்த எழுத்தாளரிடம் விண்ணப்பம் வைக்கிறாங்க. வீட்டுக்கு வருகிறார், மனைவியிடம் கேட்கிறார், நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு பெண் இருப்பாளான்னு தெரியாது, நான் கதையில் தான் எழுதினேன், கதாபாத்திரம்தான். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை இவ்வளவு பேர் நேசிக்கிறார்கள், அந்த கதாபாத்திரம் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார்கள். என்னிடம் ஒவ்வொருத்தரும் அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டுமே என்று விண்ணப்பம் வைக்கிறார்களேன்னு கேட்குறார். அந்த பெண் அவருடைய மனைவி சொல்கிறா, அவ்வளோ பேர் கேட்குறாங்கல்ல, நீங்கள் ஏன் கதையை சுபமாக முடிக்கக்கூடாது அப்படின்னு. அவர் சொல்லுகிறார், ஒரு கதை சுபமாக முடிந்தால் உடனடியாக வெற்றி வரும், நீண்ட காலத்துக்கு நினைவில் இருக்காது. ஆனால் அதே கதை துயரமான முடிவில் இருந்தால் நீண்ட காலத்துக்கு நினைவில் இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத கதையாக இருப்பதெல்லாம் துயர கதைகள், தோற்றவர்களுடைய கதைகள், மரணத்தில் முடிந்த கதைகள். அதிலும் கூட வாழட்டுமே என்று நினைத்து கொண்டிருந்தவருடைய மரணம்தான் நீண்ட நாட்களாக நினைவில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கும் வருத்தம், ஏங்க எல்லாரும் சந்தோஷப்படுறதை நீங்கள் செய்யவே மாட்டீங்களா அப்படின்னு. ஒரு எழுத்தாளர் யார் சொல்கிறதையும் கேட்கவும் மாட்டார். அவர் மனைவி சொல்வதை கூட அவர் கேட்கவில்லை. ஆனால் அவருக்கு எழுதுகிற மேஜையில் போய் அமர்ந்த உடனேயே 2-3 வாரங்களாக எல்லோரும் சொன்ன அந்த கேள்வி இருக்கு, அவள் ஏன் சுபமாக வாழ்க்கையை அமைத்தும் எழுதக்கூடாது? எழுத்தாளனுக்கு 2 வாய்ப்புகள் எப்போவுமே இருக்கிறது. ஒன்று, கதையினுடைய போக்கிலே முடிவை வைப்பது, இன்னொன்று எழுத்தாளனுடைய போக்கில் முடிவை வைப்பது. நீங்கள் உங்களில் யார் எழுத விரும்பினாலும், நீங்கள் எந்த கதையை எழுத விரும்பினாலும், எப்போது எழுதத் தொடங்கினாலும் உங்களுக்கு தேவை 3 விஷயங்கள் தான். ஒன்று, அனுபவம். அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஒரு கதையை எழுத முடியாது. 2வது கற்பனை. கற்பனை இல்லாமல் கதையை எழுதிவிட முடியாது. 3வது மொழி. அதனுடைய வளம் இல்லாமல் நீங்கள் கதையை எழுத முடியாது. இந்த 3ம் கொண்ட அந்த எழுத்தாளருக்கு உண்மையாக இல்லை ஒரு கதாபாத்திரம். ஆனால் அவளுக்கு உண்மையான முடிவை நாம் அளிக்கலாமா, அல்லது கற்பனையான ஒரு முடிவை அளிக்கலாமா, அல்லது சோகம்தான் முடிவா என்று நினைத்து அவரே எழுதிட்டே இருக்காரு. திடீரென்று அவருடைய மனதில் ஒரு குரல் கேட்கிறது, இவ்வளவு பேர் உண்மையாக அந்த கதாபாத்திரம் வாழட்டும் வாழட்டும் என்கிறார்கள், நீ ஒருவன் மட்டும் ஏன் சாகட்டும் நினைக்கிற? வாழட்டுமே அப்படின்னு அவர் மனதில் மகிழ்ச்சியான ஒரு முடிவோடு அந்த கதையை அவர் தொடராக முடிக்கிறார். அந்த வாரம் வெளியாகிறது. விமர்சகர்கள் எல்லாம் அவரை திட்டுறாங்க, நல்ல கதையை கொண்டு போய் சுபமாக முடிச்சிட்டீங்க. ஆனால் வாசகர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க, நல்ல கதை நல்ல முடிவோடு இருந்தது, அபர்ணாவிற்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று அவருக்கு நிறைய மலர் கோழைகள் கொண்டு வந்து மலர்கள் கொத்துக்கள் கொடுக்குறாங்க, பரிசு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவருக்கு இப்போது மனதுக்குள்ளாடி இருக்குது, நான் உண்மையிலே சரியாக தான் எழுதியிருக்கிறேன்னா தவறாக எழுதிட்டேனா? வாசகர்கள் விரும்புவதை எழுதுவது எழுத்தானுடைய வேலையா, அல்லது எழுத்துக்குத்தான் உண்மையாக இருக்க வேண்டுமா என்று. ஆனால் இவ்வளவு பரிசும் பாராட்டும் வாழ்த்தும் கேட்கிறதே அப்படின்னா, அப்போது அன்றைக்கு காரில் முதல்ல ஒரு மருத்துவர் வந்தார்ல, அதே மருத்துவருடைய கார் வருது. காரில் வந்து ஒருவர் இறங்குகிறார், அதே மருத்துவர். அவரோடு இவர் 2-3 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்த இளைஞன், இவருடைய மனைவியை கோயிலில் பார்த்த அந்த அம்மா, இப்படி 6-7 பேர் ஒன்றாக வந்து இறங்குறாங்க. இவர்களையெல்லாம் தனித்தனியாக வேறு இடத்துல பார்த்தோம், ஆனால் ஒன்றாக எல்லோரும் வர்றாங்களே, இவர்களெல்லாம் யாருன்னு கேட்டபோது அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எல்லோருமே உங்களுடைய வாசகர்கள், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேறு வேறு நேரத்தில் இந்த கதையை படித்து உங்களை பார்த்து இந்த கதையை சுபமாக முடியுங்கள்னு கேட்டோம், நீங்களும் முடிச்சிட்டீங்க, நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். நீங்கள் பார்க்காத எங்கள் குடும்பத்தினுடைய 7வது பெண் நபரை காட்ட விரும்புகிறேன்னு இன்னொரு பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு இளம் பெண் காரை விட்டு இறங்கி வர்றா. உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு அவர் கேட்குறார். அந்த பெண் சொல்கிறா, அபர்ணா அப்படின்னு. என் கதையில் வரக்கூடிய பெண்ணினுடைய பேரும் அபர்ணா தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. நீ ஏன் நன்றி சொல்ல வந்தேன்னா அவர் சொல்கிறா, நான் மருத்துவமனையில் நோயுற்று மரண தருவாயில் படுத்திருந்தேன், வாரம் உங்கள் கதையை படிச்சுட்டே இருந்தேன், உங்கள் கதையில் வரக்கூடிய அபர்ணாவுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நீங்கள் கதையில் அவள் இறந்து விடுவேர் என்று எழுதியிருந்தால் நான் இறந்திருப்பேன், ஆனால் நீங்கள் அவள் புத்துயிர் பெற்றால் புது வாழ்க்கை அடைந்தாள்னு எழுதின உடனே எனக்கு நம்பிக்கை வந்தது, நலமடைந்து வந்துவிட்டேன், உங்கள் முன்னால் நிற்கிறேன், ஒரு எழுத்தாளரின் சொல் என்பது ஒரு ஆசையை போன்றது, நீங்கள் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே இவர் ஆச்சரியப்பட்டார். ஒரு கதை தானே என்று கதையை நினைத்து விடாதீர்கள். ஒரு கதை என்பது எல்லோருக்கும் கதை அல்ல, ஒருவருக்கு அது அவருடைய வாழ்க்கை.
இவருக்கு அபர்ணா என்பது கதாபாத்திரம். ஆனால் உண்மையான அபர்ணாவிற்கு அது வாழ்க்கை. தன் வாழ்க்கையை யாரோ எங்கோ எப்போதோ எழுத்தில் காணும்போது அந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு நடந்தால், அந்த வாழ்க்கையில் இன்பமான ஒரு முடிவு கண்டால் நிஜத்திலும் நடக்கும் என்று நம்புகிறார். இந்த கதை எனக்கு எழுத்தினுடைய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. எழுத்தாளன் என்பவனுக்கு அடிப்படை தேவை பொறுப்புணர்வு தான். நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள், யாரை எழுதுகிறீர்கள், யாருக்காக எழுதுகிறீர்கள், எவருடைய துயரத்தை புரிந்து கொள்கிறீர்கள் என்பதைத்தான் இலக்கியம் கதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த கதையில் எழுதுகிற இவர்களுடைய அபர்ணாவை இவர் எங்கோ சந்தித்திருக்கலாம், அல்லது யார் அனுபவத்தையோ தொகுத்து எழுதியிருக்கலாம். ஆனால் இவருக்கு இதே கதையை கொண்ட, இதே பெயர் கொண்ட ஒருவர் இருப்பார் என்றால் அவரால் நம்பவே முடியல. அப்போ அவர் மனைவியிடம் கேட்கிறார், கதை என்பது வெறும் கற்பனை இல்லையா அப்படின்னு. அவர் சொல்லுகிறாள், பாதிதான் கற்பனை, பாதி நிஜம். உண்மையான அபர்ணா எங்கேயோ இருக்கலாம், உண்மையான வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எங்கோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டே இருக்கலாம், எழுத்தாளனுக்கும் தெரியாது. என்றால் எழுத்தாளன் யாருக்கு தேவையோ, யாருக்கு குரல் இல்லையோ, யாருடைய துக்கம், யாருடைய துயரம் தீர்க்கப்பட வேண்டுமோ அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களை ஒரு கதாபாத்திரமாக்குகிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் படித்த நிறைய ஆரம்ப கால உங்களுடைய முதல் 2ஆம் வகுப்பு அல்லது சிறு வயதில் கேட்ட கதைகளிலெல்லாம் பெரிய கதாபாத்திரங்கள் வரமாட்டார்கள். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது, ஒரு ஊரில் ஒரு நரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பேரும் கிடையாது. தனக்கு தேவையான ஒரு தண்ணீருக்காக காகம் கல்லை போட்டு பானையில் இருந்த தண்ணீரை மேலே வர வைத்தது என்ற கதையை நான் என்னுடைய பள்ளி வயதில் கேட்டபோது நான் அடைந்த முதல் வியப்பு என்ன தெரியுமா? சிந்திக்கக்கூடிய காகத்தை முதலாக கதையில் தான் பார்த்தேன். அதுவரை காகம் சிந்திக்கும் என்று எனக்கு தெரியாது. என் வீட்டின் வெளியே இருக்கக்கூடிய காகம் நாங்கள் போடுகிற உணவை சாப்பிடுகிற, ஒன்றாக கூடி கரைந்து உண்ணுகிற ஒரு காகத்தை பார்த்தேனே தவிர தன்னுடைய தேவைக்கு தானே கண்டுபிடிக்க முடியும் என்று சிந்திக்கிற ஒரு காகம் கதையில் தான் நண்பர்களே வருகிறது. அப்படின்னா கதை அல்ல, அது ஒரு பாடம். அந்த காகத்தை பார்த்த பிறகு எனக்கு என்ன தோன்றியதுன்னா, இது நிஜமாக இருக்குமா? என் வீட்டுக்கு வெளியேயும் பானை இருக்கிறது, என் வீட்டுக்கு வெளியேயும் காகங்கள் வருகிறது, ஆனால் ஒரு காகம் கூட இப்படி கல்லை போட்டு குடிக்கலையே. என்றாவது ஒரு காகம் என் வீட்டின் வாசலிலும் வந்து ஒரு கல்லை போட்டு தண்ணீரை மேலே கொண்டு வர முடியுமா என்றால் உலகில் நடக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு எழுத்தாளன் நடப்பதற்கு சாத்தியம் உள்ளதை எழுதுகிறான். இப்படி நடக்கக்கூடும். சிந்திக்கிற காகம் வரும். சிந்திக்கிற மனிதனும் இப்படித்தான் ஒரு காலத்தில் சிந்தனையற்றவனாக இருந்தான். தன் செயல்களுக்கு யார் காரணம் என்று தெரியாதவனாக இருந்தான். தன் காரணத்தை கண்டறிந்த பிறகு சிந்திக்கிற மனிதனாக மாறிய பிறகு அவனுடைய வளர்ச்சியை நினைத்தே பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. இது மனிதனுக்கு மட்டும் நடக்காது, எல்லாவற்றுக்கும் நடக்கும். அப்படி என்றால் கதை என்பது நம்முடைய ஞாபகங்களை தொகுக்கிற, ஞாபகங்களை சேகரிக்கிற, ஞாபகங்களை காப்பாற்றி வைப்பதற்கான ஒரு பெட்டி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த பெட்டிக்குள் நீங்கள் ஒன்றை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால் அது தலைமுறை தோறும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உலகம் கண்டுபிடித்த மகத்தான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகத்தான் நான் கதையை பார்க்கிறேன். ஏன்னா ஒரு கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விலங்கோ அல்லது கதையில் இடம்பெற்ற ஒரு மரம், கதையில் இடம்பெற்ற ஒரு மனிதனோ காலந்தோறும் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்படின்னா எது கதை? நீங்கள் யார் எழுத விரும்பினாலும் உங்களுக்கு வரக்கூடிய கதை எப்படி சார் எழுதுறீங்க? ஒரு கதை உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? ஏது கதை அப்படின்னு கேட்டால் கதை என்று எதுவுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய காலி இருக்கைகளை போன்றது தான் உங்கள் மனதும். அதில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அமர வைக்கலாம். காலி இருக்கைகளுக்கு ஒரு சௌகரியம் இருக்கிறது. நீங்கள் விரும்புகிற மனிதரை அங்கே அமர வைத்துக் கொள்ளலாம். அப்படி உங்கள் கதை எது என்றால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமும் கதை தான். இந்த கதை யாரிடமிருந்து எப்போது பிறக்கும், எது உங்களை கதை எழுத சொல்லும் என்று தோணாது, தெரியாது உங்களுக்கு. சில வாரங்களுக்கு முன்பாக நான் சென்னையில் ஒரு வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது சாலை ஓரத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு பெட்ரோல் பங்கினுடைய விளம்பர பதாகையின் மீது ஒரு குரங்கு உட்கார்ந்துருந்தது. அதை கடந்து போகிற ஒரு நிமிடத்தில் திரும்பி பார்க்குறேன், ஒரு குரங்கு அமர்ந்து பெட்ரோல் பங்கை பார்த்துட்டே இருக்கு. என் மனதில் அந்த காட்சி அப்படி ஒரு விதையை போல விழுந்தது. என்ன அப்படின்னா, இந்த நகரத்தில் நான் குரங்கை பார்த்து பல வருடம் ஆயிடுச்சு. குரங்கை கண்ணில் படவே இல்லை. ஒரு பசுவை வீதியில் பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது. வண்ணதாசன் தான் எழுதினார், யானையை கூட பார்த்து விடலாம், மண்புழுவை பார்க்கவே இல்லை அப்படின்னு. காரணம் என்னென்னா, அதெல்லாம் நம்ம கண்ணில் படாத ஒரு வாழ்க்கையை இழந்துட்டோம். இந்த குரங்கை பார்த்த உடனே என் மனதில் தோன்றியது, குரங்கு ஏன் பெட்ரோல் பங்கில் போய் நின்றுட்டுருக்குது? அது என்ன, ஏதாவது வாகனம் ஓட்டிகிட்டு வர போதா, பெட்ரோல் வாங்க போதா, அல்லது பெட்ரோல் விலை உயர்வால் பாதிக்கப்பட போகிறதா? எதுவுமே இல்லை.
அப்படின்னா அதை பார்த்த மறுநிமிடம் மனதில் தோன்றுகிறது, தெரியாமல் இந்த நகரத்துக்கு வந்துவிட்ட குரங்கு அது, ஏதோ கிடைக்கும் என்று நம்பி வந்துவிட்ட குரங்கு அது. இங்கேயும் கனிகள் கிடைக்கும், இங்கேயும் பழமரங்கள் இருக்கும், இங்கேயும் மனிதர்கள் தன்னை வெறுக்க மாட்டார்கள் என்று நம்பி வந்த குரங்கு அது என்று தோணுது. ஆனால் ஒருவரும் அதை கவனிக்கலை. அந்த சாலையிலே ஒரு மரம் கூட கிடையாது. எல்லாம் கட்டிடங்கள், எல்லாம் வாகனங்கள். இன்னும் சொல்லப்போனால் இவ்வளவு இரைச்சல் இருக்கக்கூடிய இந்த நகரத்தில் சக மனிதர்களையோ சக உயிர்களை பற்றியோ கவலைப்படக்கூடியவர்கள் மிக குறைவு. அந்த குரங்கை அப்படி பார்த்துட்டே இருக்குது. அதுக்கு உண்ணுவதற்கு என்ன உண்ணுன்னு தெரியல. எப்படி வந்திருக்கக்கூடும்? ஏதோ ஒரு மலை நகரத்துக்கு போன ஒரு வேன் திரும்பி வரும்போது அதில் தாவி ஏறி வந்திருக்கலாம். கட்டாயம் நம்மளை மாதிரி ஒரு பேருந்திலோ ரயிலிலோ பயணம் செய்தெல்லாம் வந்திருக்காது. தானாக வந்த இந்த நகரத்துக்கு வந்த இந்த குரங்கை ஒரு பெட்ரோல் பங்கினுடைய இடத்தில் பார்த்த உடனே மனது என்ன கற்பனை செய்கிறது? குரங்கு எங்கிருந்து வந்தது, ஏன் வந்திருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது, எப்படி இந்த நகரத்தில் இந்த குரங்கு வாழும்? இனி ஒரு வேளை ஊருக்கு போகணுன்னா கூட அதுக்கு தன் ஊருக்கு திரும்பி போகுமா, எப்படி போகும், எப்படி வாழும்னு தெரியாது. மறுநிமிடம் என் மனது உடனே என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. இது போல எதுவும் தெரியாமல் இந்த நகரை நம்பின வந்தவர்களில் நானும் ஒருவன் தானே. எதற்கு வந்தோம் தெரியாது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது. ஆனால் எழுத்தை மட்டுமே நம்பி இந்த நகரத்துக்குள் வந்த எத்தனையோ கலைஞர்களில் நானும் ஒருவன். அப்படின்னா இதை போல தான் நானும் எங்கே ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அந்த குரங்கை பார்க்கும்போது அந்த குரங்கினுடைய முகத்தில் ஒரு பயம் இல்லை. அது சாலையை பார்த்துட்டே இருக்குது. சாலையில் போகிற விலை உயர்ந்த கார்களை பார்த்துட்டே இருக்குது. அவர்களுடைய மனிதர்கள் வேக வேகமாக பரபரப்பாக போகிற நகர வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்குது. அதுக்கு இதெல்லாம் புரியுது. நீங்கள் ஒரு மலை நகரத்திலோ அல்லது காட்டிலோ இருந்தால் இந்த வேகம் கிடையாது, பரபரப்பு கிடையாது, அவசர உணவு கிடையாது, எந்த பரபரப்பான வாழ்க்கைக்கான சோடுகளே கிடையாது. என் மனது உடனடியாக இந்த பெட்ரோல் பங்கில் பார்த்த குரங்கை வைத்துக்கொண்டு உடனே எதை நினைக்கிறது என்றால், என்னுடைய சிறு வயதில் நான் குற்றாலத்துக்கு போகும்போது குற்றாலத்தில் பார்த்த குரங்குகளை எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. குற்றாலம் அப்படின்னு சொன்னாலே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய குரங்குகள். அந்த குரங்குகள் ஆடி ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடியது, அருவியில் நின்று குறிக்கிற குரங்கு, போகிற வருவர்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய இனிப்பை பிடுங்கி சாப்பிடக்கூடிய குரங்கு, இன்னும் சொல்லப்போனால் கூட்டமாக தன்னுடைய குட்டிகளோடு உலவுகிற அந்த குரங்கு. நீங்கள் குற்றால குறவஞ்சி படித்திருந்தால் தெரியும் அந்த அழகை எவ்வளவு ரசித்து பாடியிருக்கிறார்கள் என்று. மனது உடனடியாக பள்ளி வயதில் இருந்த குரங்குக்கு போயிருது. நாங்கள் என் பெற்றோரோடு எல்லோருமே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் குற்றாலத்துக்கு போவோம், குளிப்போம். அப்படி குளித்து விட்டு ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையிலிருந்து இனிப்பு வடைகளை எல்லாம் வாங்கி எங்கள் அப்பா கையில் கொடுத்துருக்காரு. நான் கையில் வச்சுட்டு நிற்கிறேன். ஒரு குரங்கு தாவி வந்து அப்படி கையில் இருந்த மொத்த இனிப்புகளையும் பறிச்சுட்டு மேலே போயிடுச்சு. குரங்கிடம் உங்கள் இனிப்பை பறிகொடுத்த உடனே உங்களுக்கு குரங்கு பிடிக்காதவன் ஆயிடுது. அதிடமிருந்து எப்படி கேட்பது? கேட்டால் கொடுக்குமா என்ன? அது அமர்ந்து அழகாக ஒரு மரத்தோட ஒரு கிளையில் அமர்ந்து மெதுவாக சாப்பிட்டுட்டு என்னை பார்த்துட்டே இருக்குது. அதில் என்ன ஓ இனிப்பு ஏன் இனிப்புன்னு ஒன்றுமே கிடையாது. சாப்பிடுகிற பொருள் உனக்கு வாங்கி தருவதுக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு வாங்கித்தர யாரும் இல்லை, வாங்கித்தர ஆள் இல்லாதவன் பறித்து கொள்ளத்தான் செய்வான் அப்படின்னு பறிச்சுக்கிறது. ஆனால் ஒரு சிறுவனான எனக்கு மனதில் ஆத்திரம், கோபம், என் பொருளை ஒரு குரங்கு பறிச்சுட்டு போயிடுச்சுன்னா நான் ஒன்றும் செய்யாதவனாக இருக்கேன். என் அப்பாட்ட போய் சொல்கிறேன், அந்த குரங்கு பறிச்சு பரவாயில்ல விடு, வேறு வாங்கிக்கிடுவோம். அவர்கள் குரங்கை தண்டிக்கலை, குரங்கை அடிக்கலை, குரங்கை துரத்தலை. அது குரங்கின் இயல்பு, அனுமதிப்போம், அது உணவாக இருக்கட்டும், வேறு வாங்கி கொடுத்துறாங்க. ஆனால் மனதில் ஒரு சித்திரம் வருகிறது, குரங்கு என்றாலே இன்னொரு பொருளை பறிக்கிற ஒரு விலங்கு என்று. அதை பார்த்த உடனே எனக்கு குரங்கை பிடிக்காமல் போயிடுச்சு. இது என்ன குரங்கு? குரங்கு வந்து எப்போதுமே இப்படி ஏதாவது ஒரு கையில் கிடைக்கக்கூடியதை பறிக்குது என்று. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆவணப்படம் பார்த்தேன். ராஜஸ்தானில் இது போல் இருக்கக்கூடிய குரங்குகளை பற்றியெல்லாம் அந்த ஆவணப்படம் எடுப்பதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குரங்கு குட்டி போல ஒரு ரோபோவை உருவாக்குறாங்க. லங்கர் என்று சொல்லப்படக்கூடிய குரங்கு குட்டியை போல ஒரு ரோபோவை உருவாக்கி, அந்த ரோபோவுக்கு குரங்கு போலேயே தோல் வச்சு, குரங்கு போலேயே உடலை அமைத்து, அந்த குட்டியினுடைய வயிற்று அமுக்குனீங்கன்னா குரங்கினுடைய ஓசையை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது குரங்கோட குட்டி மாதிரியே சத்தம் போடும். இன்னும் சொல்லப்போனால் அதை கட்டி பிடிச்சிங்கன்னா அந்த குரங்கு வாய் திறக்கும். அப்படியான ரோபோ அது. இதை எதுக்காக உருவாக்கினார்கள் என்றால், குரங்கினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை படம் எடுக்க விரும்புகிறவர் இப்படி ஒரு ரோபோவை பண்ணி அந்த ரோபோவை கொண்டு போய் குரங்கு கூட்டத்தில் விட்டுட்டார். இந்த குரங்கு குட்டி, ரோபோவான குரங்கு குட்டி மரத்துக்கு மரம் தாவும், ஓடும், சத்தமிடும். இதை பார்த்த ஒரு பெண் குரங்கு ஆசையாக வந்து தன் குட்டியைப் போல அதை அரவணைத்து, தன் குட்டியைப் போல தடவி கொடுத்து, தன் குட்டியைப் போல வயிற்றில் அமுக்குனா அதே மாதிரி குரங்கு சத்தம் போடுது.
உண்மையான குரங்கு குட்டி என்று அந்த பெண் குரங்கு நம்பிடுச்சு. நம்பியதோடு என்ன அப்படின்னா, எங்கே போனாலும் குரங்கு போல தாய் பாசம் இருக்கக்கூடிய ஒரு விலங்கை பார்த்தே இருக்க மாட்டீர்கள். எப்படின்னா அவ்வளவு இறுக்கமாக குட்டிகளை கவிக்கொள்ளும். எவ்வளவு பெரிய மரம் விட்டு மரம் தாவினாலும் அது குட்டியை கைவிடாது. அப்படி இந்த குட்டியை தூக்கிக்கிட்டே அலையுது. இவர்கள் படம் எடுத்துகிட்டே வராங்க. இந்த குரங்கு குட்டி ரோபோ தானே, பல நேரங்களில் அதுக்கு ஏதாவது உணவு கொடுத்தா சாப்பிடாது. இந்த தாய் குரங்கிற்கு புரியலை, இது ஏன் இப்படி மெலிஞ்சு போய் இருக்குது, எதையும் சாப்பிட மாட்டேங்குது, எதை கொடுத்தாலும் பண்ண மாட்டேங்குதுன்னு எல்லா குரங்குகளையும் அழைத்து இந்த குரங்குக்கு உண்ணுவதுக்காக ஏதாவது கொடுக்குறாங்க. அதை சாப்பிட மாட்டேங்குது. ஒரு முறை இப்படி இந்த ரோபோவான குரங்கு ஒரு கிளையை விட்டு இன்னொரு கிளை தாவும் போது, இது ரோபோ இல்லையா, உண்மையான குரங்கு குட்டி பிடித்திருப்பது போல தாயை இறுக்கமாக பிடித்து கொள்ள தெரியாமல் கையை விட்டுருச்சு. மேலேருந்து கீழே விழுந்த குரங்கு குட்டி ரோபோங்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய எந்திரம் பழுதாகி செயல்படலை. இந்த பெண் குரங்கு அந்த குரங்கினுடைய வயிற்று அமுக்குது, சத்தம் வரல. கை கால்களை தூக்குது, உடஞ்சிருச்சு இல்லையா, இப்போ அது இயங்கலை. உடனே இந்த பெண் குரங்கு தன்னுடைய குட்டியான அந்த குரங்கு இறந்து விட்டது என்று நம்பி எல்லா குரங்குகளையும் அழைத்து, அத்தனை குரங்குகளும் இதை நடுவில் மடியில் படுக்க வைத்து கண்ணீர் விட்டு அழுகிற காட்சியை பார்த்தேன். அது ரோபோ தான், சொந்த குட்டி இல்லை தான். மனிதர்கள் தந்திரத்தின் வழியாக அதை பயிலுகிறார்கள்னு அதுக்கு தெரியாது தான். ஆனால் அது தன்னுடைய குட்டியை பறிகொடுத்த போது அழுகிற குரங்காக மாறும்போது அது அற்புதமான விலங்காக மாறிடுச்சு. எந்த குரங்கு என் சிறு வயதில் என்னுடைய மனதில் அது ஒரு எதிரான ஒரு பொருளை உலாக பதிவாயிருந்ததோ, அதே குரங்கு தன்னுடைய குட்டியை பறிகொடுத்துட்டு ரோபோ, அதுக்கு தெரியாது. ஆனால் அது தன்னுடைய குட்டியோடு அழுகிற காட்சியை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை குரங்குகளும் கதறி கதறி ஓலமிட்டு அழுகின்றன. உண்மையிலே குரங்கு குட்டியை பறிகொடுத்த ஒரு குரங்கினுடைய துக்கம் இருக்கு இல்லையா, வேதனை இருக்கு இல்லையா, அது மனிதர்களால் சொல்லவே முடியாது. அவ்வளவு ஓலமிடும். இன்னும் சொல்லப்போனால் உடனே அந்த குட்டியை அதனிடமிருந்து பிரிக்கவே முடியாது. கையில் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும், கீழே போடவே போடாது. செத்து போனாலும் குரங்கு தன் குட்டியை பிரியாது. அப்போ ஒரு ரோபோவை நீங்கள் குரங்காக மாற்றி அதனிடம் செய்கிற உங்கள் பயிற்சியை அது கண்டுக்கிடவே இல்லை. உயிர் இல்லாமல் இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் தன் போல இருக்கக்கூடிய ஒன்றை நேசிக்க வேண்டும் என்று குரங்கிற்கு தெரிஞ்சிருக்கிறது, மனிதனுக்கு தான் தெரியல. அப்படின்னா அந்த மனிதனிடம் இல்லாத ஒரு பெரிய பேர் அன்பும் பெரும் கருணையும் அந்த குரங்கிடம் இருக்கிறது. அது தன்னுடைய குட்டிகளை அரவணைத்து வைத்துக் கொள்வது போல ரோபோவை வச்சுட்டு இருக்கு. அவர்கள் அந்த விஞ்ஞானிகள் அதிடமிருந்து ஒரு பாடம் புரிந்து கொண்டார்கள். என்ன அப்படின்னா, பாசத்தை செலுத்துவதில், பாசம் காட்டுவதில் மனிதர்கள் தான் பெரியவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். மனிதர்களை விடவும் விலங்குகள் அசலாக இருக்கு. உண்மையாக பாசத்தை காட்டுகிறது, உண்மையாக நடந்து கொள்கிறதுங்கிறாங்க. அப்போது ஒரு கதை எங்கே தொடங்குகிறது பாருங்கள். ஒரு பெட்ரோல் பங்கில் ஒருத்தர் குரங்க பார்க்குறாரு. சின்ன வயதினுடைய ஞாபகத்துக்கு போகிறார். எங்கேயோ பார்த்த தொடர்பே இல்லாத ராஜஸ்தானில் இருந்த ஒரு குரங்கு குட்டிக்கு ரோபோ கொடுக்கக்கூடியதே வருகிறார். அப்படி என்றால் கதை என்பது ஒரு குளத்தில் கல்லை வீசியது போல வேறு வேறு நினைவுகளை வீசி வேறு வேறு நினைவின் வழியாக உண்மையையும் கற்பனையையும் சொல்லி குரங்கை பற்றி அல்ல, குரங்கின் வழியாக அது மனித வாழ்க்கையை பேசுகிறது. இலக்கியம் எப்போதுமே என்ன செய்யும் அப்படின்னா, எந்த ஒன்றை பேச விரும்புகிறதோ அதை நேரடியாக பேசாது, நேரடியாக அறிவுரை சொல்லாது. ஒன்றை சொல்வதன் வழியாக சொல்லுகிறது. நீங்கள் தமிழ் இலக்கியம் படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒரு கண்ணகியை, மணிமேகலையை விட சிறந்த கதாபாத்திரத்தை இலக்கியம் உருவாக்கிவிட முடியுமா என்ன? கையில் அட்சய பாத்திரத்தோடு இருக்கக்கூடிய மணிமேகலைக்கு நிகரான ஒரு இலக்கிய கதாபாத்திரத்தை நான் எந்த மொழியிலும் வாசித்ததே இல்லை. அவ்வளவு ஒரு அழகான இலக்கிய கதாபாத்திரம். அப்படி நிறைய கதாபாத்திரங்கள் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் சிறுகதைக்கு இருக்கக்கூடிய பெரிய வரலாறே என்ன அப்படின்னா, நல்ல கதைகளும் எழுதப்பட்டிருக்கிறது, மறக்க முடியாத கதாபாத்திரங்களும் எழுதப்பட்டிருக்கிறார்கள். இந்த கதாபாத்திரங்களும் கதைகளும் உங்களுக்கு வசமாக்க வேண்டும் என்றால் இசை பயிலுவது போல, இசையை நீங்கள் பயில வேண்டும் என்றால் ஒவ்வொரு ராகமாக பயிலுவீர்கள், அதை தொடர்ந்து பயிற்சி எடுப்பீர்கள், அந்த ராகத்தை பாடி 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 உங்களுக்குரியதாக்குவீர்கள். பின்பு தான் நீங்கள் மேடை ஏறுவீர்கள். அப்படி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். நல்ல கதைகளை படிக்கணும். நல்ல கதைகளை படிப்பதோடு அந்த கதையினுடைய நுட்பங்களை நீங்கள் பயிலணும். பயிலத் தொடங்குவது எழுதுவதற்கான பயிற்சியும் வரணும். மூன்றும் இணைந்தால் உங்களால் எழுத முடியும். நிறைய தமிழ் கதைகள் இருக்கிறது. 100 சிறந்த தமிழ் கதைகள் அப்படின்னு நான் ஒரு புத்தகம் தொகுத்துருக்கேன்.
தமிழில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த 100 கதைகள் அதில் இருக்குது. எழுத விரும்புபவர்களுக்கு அது ஒரு கையேடு போல். அந்த 100 கதைகளை படிங்க. ஒவ்வொரு எழுத்தாளரிடமும் என்ன மாதிரி இலக்கியம் அவரை எழுதுகிறார், யாரை எழுதுகிறார், என்ன மொழியை எழுதுகிறார், எவ்வளவு அனுபவத்தை எழுதியிருக்கிறார்னு பாருங்கள். ஒரு கதையை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை அது. எழுதியவர் கி. ராஜநாராயணன். கரிசல் இலக்கியத்தின் தந்தையாக அறியப்படக்கூடிய மகத்தான ஒரு படைப்பாளி. 100 வருடங்கள் வாழ்ந்தவர். ஒரு மனிதனுக்கு 100 வருடம் வாழ்வது என்பது எவ்வளோ பெரிய கொடுப்பனை. நிறைய பேர் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டுருக்கிறானேன்னு நினைக்கிறோம். ஆனால் இவரெல்லாம் 100 வருடம் வாழ்ந்தார். ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை, ஒரு காலத்தினுடைய சாட்சியாக இருந்த எழுத்தாளர். அவர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார். கதையினுடைய பெயர் கருவேப்பிலைகள் என்று. கருவேப்பிலை என்றாலே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, அதை போடுவதும் சரி, வெளியே எடுத்து வைப்பதும் சரி, தேவையில்லாத விஷயம்னு நினைப்போம். நிறைய பேருக்கு உணவில் கருவேப்பிலை இருந்தாலே அப்படியே விரலில் எடுக்கவே கூச்சப்பட்டு எடுத்து உரமாக போடுவாங்க. அது சுவையூட்டுவதற்காக மட்டுமல்ல, அது ஒரு அடையாளம். இந்த கதையில் அப்படி ஒரு அடையாளமான ஒரு மனிதரும் அவர் மனைவியும் வருகிறாங்க. அவருடைய பெயர் என்ன தெரியுமா? பப்பு தாத்தா, அப்படின்னா பருப்பு தாத்தா. அவர் எங்கே போனாலும் கல்யாண வீடுகளில், இழவு வீடுகளில் விருந்து கொடுப்பார்கள் இல்லையா, அந்த சாப்பாட்டில் பருப்பு போட்டால் ஆசையாக சாப்பிடுவார். பருப்பு சாப்பிடுவதில் விருப்பமுடைய தாத்தா என்பதால் எல்லோரும் அவரை பப்பு தாத்தான்னு கூப்பிட்றாங்க. அந்த பாட்டிக்கும் தாத்தாவிற்கும் பருப்பு சாப்பிடுவது என்றால் பிடிக்கும். அவர்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறாங்க. இவர்கள் இந்த கிராமத்துக்கு ஏன் வந்தார்கள்னா, எங்கேயோ இருந்தவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக இந்த ஊருக்கு வந்தாங்க. வழி இல்லை, வாழ வேணும், எங்கேயாவது போனால் உணவு கிடைக்குமே என்று இந்த ஊருக்கு வந்தவர்கள் கடினமான உழைப்பாளர்கள். தாத்தாவும் பாட்டியும் காலையில் எழுந்து வேலை செய்ய ஆரம்பித்தால் இரவு வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். வேலை செய்து கிடைத்த பணத்தை சேமித்து அவர்களாக ஒரு வீடு கட்டுறாங்க. அவர்களுடைய கைகளாலேயே மண்ணை சுமந்து அவர்கள் கைகளாலேயே ஒரு குடிசை வீட்டை அமைக்கிறார்கள். அதை அவர் அழகாக எழுதியிருப்பார். தானே ஒரு மனிதன் தனக்கான வீட்டை தான் உருவாக்கிய மண்ணை கொண்டு, தான் உருவாக்கிய பொருட்களை கொண்டு கட்டுவது என்பது மிகப்பெரிய விஷயம். நம்மளாம் யாரையோ நம்பி வாழ்கிறோம். ஆனால் ஒரு விவசாயி தன் பொருட்களை தானே செய்யணும்னு நினைக்கிறான். இவர் தானே ஒரு வீடு கட்டுகிறார். சின்ன வீடு தான். ஒரு தாத்தாவும் பாட்டியும் குடியிருப்பதுக்கு எவ்வளோ வேண்டுமோ அப்படியான ஒரு சின்ன வீடு தான் அது. அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் குடியிருக்கும் போது ஒரு சின்ன கதவு வைக்கிறார்கள். இந்த இலக்கியத்தினுடைய மகத்தான காட்சி என்ன அப்படின்னா, அந்த வீட்டு கதவை சின்னதாக செஞ்சுட்டு சந்தனத்தில் தன்னுடைய கைகளை நனைத்து அந்த கதவில் கொண்டு போய் சந்தனத்தோடு வைக்கிறார் தாத்தா. அந்த சந்தனம் உலர உலர சந்தன விரல்கள் ரேகை அதில் படியுது. மறக்கவே முடியாத ஒரு காட்சி என்ன அப்படின்னா, ஒரு பப்பு தாத்தா வீட்டினுடைய கதவில் இருக்கக்கூடிய சந்தனம் படிந்த கைகளினுடைய காட்சி இருக்கு இல்லையா, எவ்வளோ ஒரு மகத்தான உழைப்பினுடைய அடையாளம் அது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாவும் பாட்டியும் புது வீடு கட்டிட்டோன்னு மகிழ்ச்சியாக தூங்குறாங்க. தூங்கும் போது பாட்டி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, என்னை கட்டிக்கிட்டு உனக்கு என்னையா வசதி கிடைச்சி? ஒன்றுமே கிடைக்கல. யாராவது ஒரு நல்ல உம்பளையை கட்டிக்கிட்டு வாழ்க்கையில் வசதியாக இருந்திருக்கலாம்ல, இப்படி ஏன் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, என்னை நம்பி வந்த உனக்கு ஒன்றுமே நான் செய்யலை. நல்ல ஆளாக கட்டியிருந்தேன்னா உன் வாழ்க்கையில் நல்ல சுகங்களையாவது கொடுத்துருப்பானே அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு விதிச்சது நான் தான் அப்படின்னு. அந்த தாத்தா சொல்கிறாரு, உனக்கும் அப்படி தான், நான் தான் விதிச்சிருக்கிறேன்னு. இல்லாமை தான், வறுமை தான், ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் இணையாக இருக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி கீரா கதையில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்கள். அந்த பாட்டி என்ன சொல்கிறா அப்படின்னா, கல்யாண பாட்டை பாடுகிறார். கல்யாண வீடுகளில் திருமணமாகி புது மணமக்கள் வரும்போது பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாடலை பாட்டி எப்போ பாடுறா? புது வீடு கட்டி அந்த வாழ்க்கையினுடைய ஒரு மகிழ்ச்சி நிறையும் போது அது கல்யாண நாளில் பாடப்படுகிறது போலன்னு அந்த கிழவரை தொட்டு கேலி செய்து கல்யாண பாட்டு பாடுறா. தாத்தாவும் பாட்டியும் மகிழ்ச்சியாக இருந்தால் ஒருவர் சந்தோஷத்தை மற்றவருக்கு கொடுப்பார்களே தவிர அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு இனிப்பும் கிடையாது, வேறு ஒரு சந்தோஷமும் கிடையாது. சொற்களால் தான் அவர்கள் மகிழ்த்து கொள்கிறார்கள். அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, இப்படி இருந்துட்டால் பரவாயில்ல, ஆனால் காலம் மாறுது, நிறைய விஷயம் போயிடுச்சு, விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக நொடிச்சிட்டே வருது, நாளைக்கு கஞ்சி ஊற்றுறக்கு ஆள் இருப்பாங்களா, விவசாயத்தில் தானியம் இல்லைன்னா என்ன செய்யுங்கிறார். நல்லா நடக்கும்னு நினச்சிக்கிட்டு தூங்குயா அப்படிங்கிறார். எப்பவும் போல் அடுத்த ஆண்டு வருகிறது, மழை இல்லை, விவசாயம் இல்லை, நொடித்து போகிறார்கள். இப்போ வேலைக்கு கூப்பிட்டா தாத்தா 6 மணிக்குன்னா 5 மணிக்கு போய் நிற்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய புல் பூண்டு களையெல்லாம் எடுக்கிறார்கள். கூட வேலை பார்க்குறவன் சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறான். தாத்தா கோச்சிக்கிறார். அவன் சொல்கிறான், எல்லா களையும் இப்போதே எடுத்து விட்டால் நாளைக்கு வேலை இருக்காதுயா, பிழைக்கிறதுக்கு வெளியே பாரு, ஏமாத்தனியா அந்த முதலாளிகளை. கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சோன்னா 10 நாளைக்கு வேலை செய்யலாம், 10 நாள் சம்பளம் கொடுப்பான்.
ஒரு நாளில் எல்லாத்தையும் செய்யக்கூடாதுன்னப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் மனதில் கூட இன்னொருவனுக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது, உழைப்பதற்குரியதை செய்யுங்க, முழுமையாக உழைப்பை கொடுங்கன்னு சொல்கிறார். அப்போது அந்த உழைப்பை கொடுக்கும்போது அந்த கூட இருக்கவன் கோச்சுக்கிறான், நீ மட்டும்தான் வேலை செய்யறியா, நான் வேலை செய்யலையா, கிழவனாக இருக்கல புத்தி போயிடுச்சியான்னு திட்டுறான். இவருக்கு இளைஞனுக்கு ஏன் இப்படியெல்லாம் மனதில் ஒரு மோசமான எண்ணம் வருகிறதுன்னு வீட்டில் போய் பாட்டிட்டு அழுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய வாழ்க்கை உடைகிறது. கிராமத்தில் விவசாயம் இல்லை, மழை இல்லை, பிழைப்பதுக்கு வழி இல்லை. தாத்தாவும் பாட்டியும் பசியோடு படுத்திருக்கிறார்கள். ஆனால் வயிறு பசியோடு இருக்க மாட்டேங்குதே. தாத்தா சொல்கிறாரு, இந்த பசியை தாங்கிக் கொள்வதுக்கு ஒரு அழகான வழியை கண்டுபிடிச்சிருக்கேன், ஈர துண்டை நினச்சி வயிற்றில் போட்டுக்கிட்டால் எவ்வளோ விதமாக இருக்குது அப்படிங்கிறார். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, நீங்கள் பசி அறியாதவர்கள், பசியின் துயரம் அறியாதவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேளை கூட பட்டினி இருந்து பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் பட்டினி இருக்கக்கூடிய விவசாயி கண்டுபிடிக்கிறான், ஈரத் துணியை வயிற்றில் போட்டுக்கொண்டால் வயிறு அந்த நேரம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இதமாக இருக்கிறது என்று. உணவு அல்ல நண்பர்களே, அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட துயரம் கூட நமக்கு தெரியவில்லை என்பது வருத்தத்துக்குரியது. அப்படி படுத்திருக்கிறார். பாட்டி சொல்கிறா, ஈர துணியில் வயிறு நிறைஞ்சிருமா என்ன, ஏதாவது செஞ்சு பழைக்கணும் இல்லைங்கிறாங்க. இன்னும் பிழைப்பதற்கான நம்பிக்கை இருக்கிறது, இன்னும் வாழ்க்கை அவர்களுக்கு மிச்சம் இருக்கிறது. தாத்தா சொல்கிறார், அதுதான் நிறைய வாழ்வு வாழ்ந்துட்டோமே, செத்துடலாமேன்னு. பாட்டி சொல்கிறா, அப்படி நாம் நினச்சா செத்து போக முடியாது, இந்த வாழ்க்கை அப்படியானது அல்ல, அது முடிகிற வரை வாழ்ந்துதான் தீர வேண்டும்ங்கிறா. வாழுகிறார்கள். கதை எப்படி முடியும் தெரியுமா? அந்த இடிந்து போயிருக்கக்கூடிய யாருமே இல்லாத, விளக்கு இல்லாத அந்த வீட்டிலிருந்து ஒரு மண் சட்டியை தூக்கி கொண்டு ஊரில் பிச்சை எடுப்பதற்காக பப்பு தாத்தா போவதோடு முடிகிறது. கையில் ஒரு மண் கழையத்தோடு ஒரு பப்பு தாத்தா நடந்து போகிறார். ஒரு கதை, எங்கேயோ கரிசல் காட்டில் நடந்த கதை, யாரோ கீரா எழுதிய கதை. ஒரு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் இருந்து அமர்ந்து பேசும்போது கூட நமக்கு கண்ணீர் வருகிறது என்றால் இந்த வாழ்க்கை எழுதப்பட வேண்டும், இந்த மனிதர்கள் எழுதப்பட வேண்டும், இந்த கதாபாத்திரங்கள் என்றைக்குமாக நம் மனதில் இருக்க வேண்டும். அதை சொல்வதற்குத்தான் நான் கதையும் கதாபாத்திரங்களும் என்ற தலைப்பில் பேசினேன். இதை ஒட்டி நீங்களும் கேள்வி கேட்கலாம். நான் என அறிந்ததை சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.